ஹலோ சார், வணக்கம். எடப்பாடி பழனிசாமி சாரா? சார் வணக்கம், நான் செந்தில் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா சார்? கேக்குதா? பேப்பர்லாம் படிக்கிற பழக்கம் உண்டா சார்? பேப்பர் பாத்தீங்களா? ஆமா சார், தினத்தந்திலையும் தினமலர்லையும் அமித்ஷா பேட்டி கொடுத்திருக்கிறாரு, பாத்தீங்களா? பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. ஆமா சார். ஹலோ, கேக்குதா? சார், என்னன்னா நீங்க கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான் சொல்றீங்க. ஆனா ஐயா அமித்ஷா அதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டுல வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சி தான். அந்த கூட்டணி ஆட்சியில அஇஅதிமுகவோடு பாஜகவும் பங்கு பெறும், அதாவது அமைச்சரவையில பங்கு வேணும்னு அமித்ஷா கேட்டிருக்கிறாரு. இத பத்தி ஹலோ 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 போச்சுங்க. அதாவது அமித்ஷாங்கிற பேரை கேட்ட உடனே டக்குன்னு போன் கட் ஆயிடுது. என்ன பண்றது? ஐயா எடப்பாடியார் அமித்ஷா பேரை கேட்டாலே அவ்வளவு பயப்படுறாரான்னு தெரியலையே, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ரைட், இருக்கட்டும், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா நம்ம இன்னைக்கு அமித்ஷா அவருடைய பேட்டி வெளியா இருக்குதுங்க. தினத்தந்தி மற்றும் தினமலர் நாளிதழ் ஆகியவற்றில் அமித்ஷா அவருடைய பேட்டி வெளியாகி இருக்கிறது. அந்த பேட்டியில அமித்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் பாஜகவும் அங்கம் வகிக்கும் அரசு இடம்பெறும் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார். பாஜக தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக உள்ளே நுழைவதற்கான வேலையை தொடங்கி விட்டார்கள். அதற்கு ரெட் கார்பெட் போட்டு வழி கொடுத்து தங்களை தாங்களே மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கி பாஜகவுக்கு எல்லா அடிமை சாசனங்களையும் எழுதி கொடுத்து தமிழ்நாட்டை அவங்களுக்கு பத்திரம் போட்டு கொடுக்கறதுக்கான வேலையை அதிமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த பேராபத்தை பற்றித்தான் இன்றைக்கு நாம் இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். கூடுதலாக அஇஅதிமுக பாஜக கூட்டணி உடைகிறதா, அது சிதைகிறதா, அதற்கு மாறாக அதிமுக தாவேகா கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளோடு இன்றைக்கு இந்த வீடியோக்குள் செல்ல இருக்கின்றோம். வீடியோக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில் வேல்வீச்சு. தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு அந்த பேட்டி, இந்த பேட்டியினுடைய தொடக்கமே இப்படிதாங்க இருக்குது. நமது சிறப்பு நிருபர் அப்படின்னு இப்ப நான் தினமலர்ல பேட்டி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, அது என்ன சொல்றாங்க? தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி. அந்த ஆட்சியில் பாஜக அங்கம் வகிக்கும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தினமலர் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் கூறினார். அவரது முழுமையான பேட்டி இதைத்தான் ஹெட்லைன்ஸாவே போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பேட்டிக்கு. இப்ப முதல் கேள்வி, அதுக்குள்ள வரேன். நம்ம அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத, யார் அமித்ஷா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி அரசு அப்படிங்கிறத சொன்னாரு. அதை விட முக்கியமா ஒண்ணு சொன்னாரு. யாருங்க முதலமைச்சர் அப்படின்னு கேட்டா எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல. நாங்கள் வெற்றி பெற்றால், எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதலமைச்சராக இருப்பார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓபிஎஸ் ஆக இருக்கலாம். சார், ஓபிஎஸ் தான் அதிமுகவே கிடையாது. யாரு சொன்னா? எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. அமித்ஷா சொன்னாரா? சொல்லல. அப்ப அமித்ஷாவை பொறுத்தளவு இன்னமும் ஓபிஎஸ் யார் தான்? அதிமுக ஆள் தான். சார், எனக்கு ஒரு விஷயம் புரியல சார். ஓபிஎஸ் அதிமுகவில் இருக்கிறாரா இல்லையா என்பதை சொல்ல வேண்டியது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவா? நியாயமான கேள்வி. எடப்பாடி பழனிசாமி தானே அதனுடைய பொதுச் செயலாளர். நியாயமான கேள்வி. தெளிவா புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவினுடைய மாநில தலைவர். ஆனா அஇஅதிமுகவினுடைய தேசிய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் யார்? அஇஅதிமுகவுடைய தேசிய தலைமை போல அஇஅதிமுகவுடைய உள் விவகாரங்களில் தலையிட்டு சண்டை போட வைக்கிறது, பிரிய வைக்கிறது, பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது என்று அதிமுகவினுடைய அனைத்து முடிவுகளையும் தீர்மானிப்பது யார்? அமித்ஷா. அப்ப அமித்ஷாவினுடைய பார்வையில அவர்தான் தேசிய தலைவர் மாதிரி இருக்கிறார் அதிமுகவுக்கு. அப்ப அமித்ஷாவினுடைய பார்வையில ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கலாம் நினைக்கலாம், டிடிவி தினகரனை முதலமைச்சர் ஆக்கலாம் நினைக்கக்கூடும். யாருக்கு தெரியும் இல்லையா? அல்லது புதிதாக திடீர்னு ஒருத்தரை கூட அதிமுக நினைச்சலாம் முதலமைச்சர் ஆக்கலாம். பட் இதற்கெல்லாம் முதல்ல அவங்க வெற்றி பெறணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அமித்ஷாவினுடைய அந்த பேட்டிக்குள்ள வருவோம். அமித்ஷாவுடைய பேட்டியில கடைசியா சொல்றாருங்க, எனக்கு இந்த தினமலர் பத்திரிகை பார்த்தா எனக்கு சிரிக்கிறதா அல்றதான்னு தெரியல. ஒரு பத்திரிகை இப்படியா பேட்டி எடுக்கும்? ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க அந்த பத்திரிகை தினமலர். நான் அந்த பேட்டியை படிக்கிறேன், நீங்களே சிரிப்பீங்க. ஒரு பத்திரிகை என்ன கேள்வி கேட்கணும்? அமித்ஷா சொல்றாரு, என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் அவங்க கேள்வி கேட்கிறாங்க. யார்? தினமலர் ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கிறாரு. தமிழகத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அல்லது போலி ஆவணங்களுடன் வங்க தேசத்தினரும் ரோஹிங்கியாக்களும்
இருக்கிறார்களே, சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக கூறப்படுகிறதே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். உடனே அமித்ஷா பதில், தமிழகத்தில் எங்கள் அரசு அமைந்ததும், எங்கள் அரசு அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜக அரசு. எங்கள் அரசு அமைந்ததும் சட்டவிரோத குடியேறிகள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை நிச்சயம் மாற்றுவோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றார். இதுல முதல் கேள்வி, வங்கதேசத்தில் இருந்து ஒருத்தன் வந்து இந்தியாவுக்குள்ள வர்றான்னா இதுக்கு பொறுப்பு ஒன்றிய அரசா, ஒன்றிய உள்துறை அமைச்சகமா, ஒன்றிய அரசினுடைய பாதுகாப்பு துறையா, அல்லது ஒரு மாநில அரசா? ரொம்ப லாஜிக்கா ஒரு கேள்விங்க. பாகிஸ்தான்ல இருந்தோ, பங்களாதேஷ்ல இருந்தோ, அல்லது இன்ன பிற நாடுகளில் இருந்தோ இந்தியாவிற்குள் சட்டவிரோதமாக யாரேனும் குடியேறுகிறார்கள் என்றால் இது ஒன்றிய அரசின் தோல்வியா, மாநில அரசின் தோல்வியான்னு நீங்க யோசிங்க. ஆனா அமித்ஷா என்ன சொல்றாரு? நாங்க மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்தா அதை தடுப்போம். அப்ப அந்த பத்திரிகை செய்தியாளர் அடுத்த கேள்வி என்ன கேட்கணும்? ஏங்க, நீங்க தானங்க ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படிங்க ஊடுருவார்கள்? சட்டவிரோத குடியேற்றம் இருக்கிறது என்றால் அதுக்கு ஒன்றிய அரசுக்கு பொறுப்பு இருக்குதான்னு கேட்கணும். கேட்கல. அடுத்த கேள்வி என்ன கேட்கிறாரு அவரு? எங்கள் அரசு அமைந்ததும் என்று சொல்லுகிறீர்கள், எங்கள் அரசு என்கிறீர்கள், கூட்டணி ஆட்சி அமையுமா அப்படின்னு கேள்வி. யாரு? தினமலன். உடனே அவர் சொல்றாரு அமித்ஷா, சட்டசபை தேர்தலுக்கு பின் தமிழகத்தில் நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும், அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தெளிவா சொல்றாரு. தமிழ்நாட்டுல கூட்டணி அரசு இருக்கும், அதுல பாஜகவும் அங்கம் வகிக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பாஜகவும் அமைச்சர் பதவி கேட்கறாங்கன்னு அர்த்தம். ரைட். இப்ப அடுத்த கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த கேள்வி, இந்த பதில சொன்ன உடனே புதுசா இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்த ஒரு ரிப்போர்ட்டருக்கு அடுத்த கேள்வி என்ன வரும் தெரியுமா? இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்காருன்னு வைங்க ஒரு ரிப்போர்ட்டர். அமித்ஷாவுடைய இந்த பதிலை கேட்டவுடன் அடுத்த கேள்வி என்ன கேட்பார் தெரியுமா? சார், நீங்க கூட்டணி அரசு, பாஜகவும் அதில் அங்கம் வகிக்கும் என்று சொல்லுகிறீர்கள், ஆனால் எடப்பாடி கே பழனிசாமி நிச்சயமாக தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை கிடையாது என்று சொல்லுகிறாரே, உங்கள் கூற்று கூட்டணி அரசு என்பதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மற்றும் அஇஅதிமுகவினுடைய மூத்த தலைவர்கள், இல்லை, தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருவேளை வெற்றி பெற்றால் அமைய போது அதிமுக ஆட்சி தானே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது, கூட்டணி அரசு கிடையாது, யாருக்கும் அமைச்சரவையில இடம் கிடையாதுன்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது தான் கேள்வியா இருந்திருக்கும், இருக்கணும். ஆனா தினமலர் அதை அப்படியே அப்புறத்தா கட் பண்ணி அடுத்ததுக்கு போயிடுறாங்க. ஏன் தெரியுமா? இத கேட்டா கூட்டணிக்குள்ள குழப்பம் வரும். அமித்ஷா ஒரு பதில் சொல்லுவார். அது யாருக்கு நெருக்கடியை தரும்? எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை தரும். அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடியை கொடுத்துடக்கூடாது, கூட்டணியில சிக்கல் வந்துடக்கூடாது. அதே சமயத்துல அதிமுகவை மெல்ல கபலீகரம் செய்து பாஜக வளரணும். அதுக்கு ஏத்த மாதிரி இந்த பத்திரிகை தன்னுடைய கேள்வியை வடிவமைத்திருக்கிறது. தினமலருடைய கேள்வி, அடுத்த கேள்வி இதான் இருந்திருக்கணும். இல்ல. சரி, அடுத்த கேள்வி. உடனே, இவ்வளவு உறுதியாக சொல்கிறீர்களே, எது நம்பிக்கை கொடுக்கிறதுன்னு ஒரு கேள்வி. அதுக்கு அவர் பதில் சொல்றாரு. அடுத்த கேள்வி, இது கேள்வியா நீங்க பாருங்க, இது கேள்வியா நீங்க பாருங்க, நேயர்கள் பாருங்க. ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட்டுள்ளதாக பாஜக குற்றம் சாட்டுகிறதே கூட இல்ல, ஈடுபட்டுள்ளது. நேரடியா தினமலரே முடிவுக்கு வந்துருச்சு. ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட்டுள்ளது, இதை அரசியல் பிரச்சனையாக பாஜக கொண்டு செல்லுமான்னு ஒரு கேள்வி. இப்ப நம்ம அமித்ஷா கூட்டுருங்க, அதிமுக கூட்டுருங்க, தினமலருக்கு ஒரு கேள்வி கேட்போம். ஒரு சக பத்திரிகையாளனாக தினமலருக்கு ஒரு கேள்வி, ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தில் திமுக ஈடுபட்டுள்ளது என்று தினமலர் ஒரு கேள்வியை முன்வைக்குமே என்று சொன்னால், எந்த இடத்துல, எந்த சம்பவத்துல ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை திமுக அரசு எடுத்ததுன்னு சொல்லணும். ஏதாவது ரெண்டு சான்று சொல்லணும்ல. இந்த பாருங்க, ஒரு கவர்மெண்ட் இப்படி பண்ணிச்சுங்க, திமுக அரசு, ஒரு முதலமைச்சர் ஹிந்து மத வெறுப்பு பிரச்சாரத்தை இப்படி எடுத்தார், ஏதாவது சொல்லணும்ல. அப்ப ஒரு பத்திரிகை கேள்வி இப்படி, அவர் அதுக்கு பதில் சொல்றாரு, இங்கு ஒரு பிரச்சனையை நாங்கள் உருவாக்க தேவையில்லை, எந்த ஒரு மத சித்தாந்தத்துக்கும் எதிராக அவர்கள் பேசினால் தன்னிச்சையாகவே மக்களை விரோதித்துக் கொள்கின்றனர், நாங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை, அவர்களின் பாவங்களுக்கு தக்க தண்டனையை தமிழக மக்கள் கொடுப்பர் அப்படிங்கிறார். இப்ப தக்க தண்டனையை நார்த் இந்தியா கொடுத்துச்சு. இந்த இடைத்தேர்தல் எல்லாத்திலையும் பாஜக தோல்வி, ரைட்டா?
இருக்கட்டும். நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை நம்பி பொது தேர்தலில் வெற்றி பெறுகிறீர்கள். ஆனால் இடைத்தேர்தல்களில் எல்லாம் நீங்கள் தோல்வியுற்றுக் கொண்டே இருக்கிறீர்கள். அது வரலாறு. ரைட். அடுத்த கேள்வி, பொது சிவில் சட்டத்தை இன்னும் ஏன் கொண்டு வரவில்லை அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் அமித்ஷாட்ட கேட்கிற கேள்வி. ஏன் கொண்டு வரல, சீக்கிரம் கொண்டு வாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. ரைட். அதுக்கும் பதில் சொல்றாரு. லவ் ஜிகாத்தை பத்தி எல்லாம் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறாரு. லவ் ஜிகாத் அப்படின்னு. அப்ப இந்த பேட்டி முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு பத்திரிகையாளர் எடுத்த பேட்டி மாதிரி இல்ல. இது ஏதோ RSS காரர் போய் பேட்டி எடுத்த மாதிரி இருக்கு. லவ் ஜிகாத்து, சிஏஏ, அந்நிய ஊடுருவல், இதெல்லாம் வந்து அதுல முழுக்க இருக்கு. சரி, முதல் கேள்வி. இப்ப முதல் கேள்விக்கு வருவோம். பிரதமர் மோடி தலைமையிலான 11 ஆண்டு ஆட்சியின் மிகப்பெரிய சாதனையாக எதை கருதுகிறீர்கள்? முதல் கேள்வி. அவர் பதில் சொல்றாரு, என்னை பொறுத்தவரை மோடி அரசின் மிகப்பெரிய சாதனை என்பது முன் எப்போதும் இல்லாத வகையில் இந்தியாவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தி இருப்பதுதான் அப்படின்னு சொல்றாரு அமித்ஷா. அது உண்மையிலே நடந்திருக்கா? இந்தியா வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? கடந்த 2014 ஆட்சிக்கு வந்த போது நிர்வாகம் சீரழிந்து கிடந்தது. உள்நாட்டு பாதுகாப்பு நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவர் சொல்றாரு, வங்கிகளும் மோசமான நிலையில் இருந்தன. ரைட். இப்ப இந்த 3 விஷயத்தை பார்ப்போம். இப்ப உள்நாட்டு பாதுகாப்பு என்னவா இருக்கு? பாஜக வந்த பிறகுதான் இந்தியாவிற்குள் பயங்கரவாதிகளின் ஊடுருவல் அதிகமாகி அதிகமான தாக்குதல்கள், கொலை, யாரு நம்ம பாதுகாப்பு வீரர்களை கொன்று குவிப்பது, சொந்த நாட்டு இந்திய மக்களை, சுற்றுலா பயணிகளை கொன்று குவிப்பது, இதெல்லாம் பாஜக வந்ததுக்கு அப்புறம் தான் நடக்குது. உள்நாட்டு பாதுகாப்பை பத்தி ஒரு பேசுறாரு. உள்நாட்டு பாதுகாப்பு பல்லிழித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க வந்து வெறும் இங்க அடிச்சது சொல்லாங்க, இப்ப பெஹல்காம்ல அடிச்ச மட்டும் சொல்லாங்க. பெஹல்காமா இருக்கட்டும், பதான்கோட்டா இருக்கட்டும், விமானப்படத்தை தளத்தை தாக்கியதா இருக்கட்டும், புல்வாமா அட்டாக்கா இருக்கட்டும், சீனாக்காரன் உள்ள புகுந்து ரோடு போட்டு வீடு கட்டினதா இருக்கட்டும், உள்நாட்டு பாதுகாப்பை மொத்தமாக எல்லையையும் கோட்டை விட்டு விட்டது பாஜக. இங்க உள்நாட்டு பாதுகாப்பையும் இன்னைக்கு கேவலமா இருக்கு. ஆனா இத பத்தி இந்த செய்தியாளர் கேள்வி எழுப்பணும் சான்றுகளோட. இந்த இருக்குதுங்க, நீங்க அப்படி சொல்றீங்களே, ஆனா தகவல் அப்படி இல்லையே அப்படின்னு கேட்கணும். அவர் கேட்கல. அமித்ஷா கதை இழந்துட்டு போறாரு. ரைட். அடுத்தது, வங்கிகளும் மிக மோசமான நிலையில் இருந்தன. எப்போ? 2014 நீங்க வரும்போது. இன்னைக்கு வங்கிகள் எப்படி இருக்குது? இன்னைக்கு தான் பெருவாரியான வங்கிகள் திவாலாகக்கூடிய நிலையில் இருக்குது. இன்னைக்கு வங்கியுடைய நிலைமை என்ன? இவர் சொல்றாரு, வங்கிகள் அப்ப நாங்க வரும்போது திவாலாகும் நிலையில் இருந்தன, கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டோம், கள்ள பணத்தை ஒழிச்சிட்டோம்னா சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. இப்ப சமீபத்தில் வந்த செய்தி, மிக சமீபத்தில் வந்த செய்தி, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 10 ஆண்டுகளில் சுவிஸ் வங்கியில் முதலீடு செய்திருக்கக்கூடிய இந்தியர்களினுடைய கருப்பு பணம் அபரிமிதமாக உயர்ந்திருக்கிறது. 3 மடங்கு அதிகமாயிருக்குது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால, இப்ப நீங்க வந்து திட்டமிடாத ஜிஎஸ்டியால எவ்வளவு தூரம் இன்றைக்கு வங்கிகள் சீரழிந்து போயிருக்குது தெரியும். பல வங்கிகளை ஒன்னாக்கி விட்டீங்க. ஆயுள் காப்பீட்டு கழகத்தை சீரழிச்சு வச்சிருக்கிறீங்க. எல்ஐசி சீரழிஞ்சு போய் இருக்குது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சீரழிஞ்சு போய் இருக்குது. இதை எதையும் பேசாமல் அவர் சொல்றாரு, அவர் கதை விடுறாரு, நாங்க வலுவான நாடா மாறிட்டோம், அப்படி மாறிட்டோம், இப்படி மாறிட்டோம். இது முதல் கேள்வி. இந்த பேட்டி முழுக்கவே அவர் வந்து என்ன சொல்றாரு, முழுக்க அவர் ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அமித்ஷா. தமிழ்நாடு அரசியல் சார்ந்தும் சரி, இந்திய அரசியல் சார்ந்தும் சரி, அவர் பேசிய எந்த விடயங்களும் உண்மைக்கு கொஞ்சமும் பக்கத்தில் கூட இல்லாத செய்திகளை அவர் பேசியிருக்கிறார். அனைத்தும் உண்மைக்கு முற்றிலும் புறமான செய்திகளை அவர் பேசிக்கிட்டு இருக்கார். அப்போ இந்த செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இதெல்லாம் கேட்கணும், கேட்கறது இல்ல. அதனாலதான் ஜென்ரலா பிரஸ் மீட் எல்லாம் வைக்கிறதே இல்லை. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கடைசியா வச்ச பிரஸ் மீட்ல கூட நம்ம ஊர்ல வந்து ஒரு பழக்கம் உண்டு, பத்திரிகையாளர்களும் உட்கார்ந்துதான் கேள்வி கேட்பாங்க. அண்ணாமலை மிரட்டினாரு, எந்திரிச்சு கேள்வி கேளுங்கன்னாரு. இது என்ன ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மிரட்டுற மாதிரி? உட்கார்ந்துதான் கேள்வி கேட்பாங்க. நீங்களும் உட்கார்ந்து இருக்கிறீங்க, பத்திரிகையாளர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர் எந்திரிங்க, ஒரு கேளுங்க. இதெல்லாம் டெல்லியில வச்சுக்கணும். இங்க அல்லது இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பத்திரிகைகளை கூட்டீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவா ஏதாவது பேட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க நினைச்சுவாங்க லாலான்னு பாட்டு போடுவாங்க, கேட்டுக்கலாம். அப்ப இன்னைக்கு தேதிக்கு அதிமுகவை கொஞ்சம் கொஞ்சமாக கபலீகரம் செய்து தமிழ்நாட்டிற்குள் காலூன்றுவதற்கு பாஜக திட்டமிட்டு விட்டது. அதன் ஒரு பகுதியாக இன்றைக்கு அமித்ஷாவினுடைய இந்த பேட்டி, பாஜக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக அங்கம் வகிக்கும் அரசு என்று சொல்லிவிட்டார். இப்படித்தான் மகாராஷ்டிராக்குள்ள தலையை நுழைச்சாங்க, அப்புறம் முற்று முழுவதுமாக உள்ள வந்துட்டாங்க. நான் அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், சிறுபான்மை சமூக மக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், மதச்சார்பற்றவர்கள்,
நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள், பெரும்பான்மை இந்துக்கள் என்று எல்லோருமே என்ன முடிவு எடுக்கணும்னா, கொஞ்சம் இந்த வாட்டி நீங்க அசந்து, இந்த ஒரு வாட்டி அவருக்கு போடலாம், இந்த ஒரு வாட்டி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க டெஸ்ட் பண்றதுக்கான தேர்தல் இது இல்ல. ஓட்ட கொஞ்சம் பிரிச்சாலும் பாஜக தமிழ்நாட்டிற்குள் கால் வைக்கும். அதன் பிறகு நடக்கும் விளைவுகளுக்கு யாரும் பொறுப்பு கிடையாது. அது அப்ப கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு சேதாரத்தை தமிழ்நாடு சந்திக்குமோ என்ற அபாயம் இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, இப்ப எடப்பாடி பழனிசாமி இதுக்கு வாய் திறக்கணும், பதில் சொல்லணும். எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? கூட்டணி ஆட்சிலாம் கிடையாது, அதிமுக ஆட்சி தான். ஆனால் அமித்ஷா என்ன சொல்றார்? பாஜக அங்கம் வகிக்கும் ஆட்சி என்று சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி உள்ளபடியே ரோஷம் உள்ளவரா இருந்தா, கொஞ்சமாவது சொரண உள்ளவரா இருந்தா இதற்கு பதில் சொல்லணும். ஆனால் சொல்ல மாட்டார். இதையும் கடந்து செல்லுவார். அதான் அதிமுகவுடைய சிறப்பம்சம் என்பதை சொல்லி, ஏன்னா இதுக்கெல்லாம் பதில் சொன்னா திருப்பி சிபிஐ, வருமான வரித்துறை எல்லாம் உள்ள வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லி, மீண்டும் ஒரு முறை எச்சரிக்கையோடு இருப்போம், தமிழ்நாட்டை காப்போம் என்று சொல்லி தமிழ் கேள்வி சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி. Thank you.